சுவையான இந்த நவராத்திரி புட்டு இந்த 9 நாளில் ஒரு நாள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டானது. வணக்கம், மில்லட் மகாராணி மதுரையிலிருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக நவராத்திரி புட்டு செய்ய போகிறேன். இது அம்மனுக்கு உகந்தது. அது எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நவராத்திரி புட்டு செய்வதற்கு 5000 பச்சரிசி எடுத்திருக்கேன். 5000 பச்சரிசி இந்த கப்பில் 1.5 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் வெல்லம், 1 கப்பு தேங்காய் துருவல், அப்புறம் தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நவராத்திரி புட்டு செய்வதற்கு பச்சரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிடணும். நல்லா கசக்கி 3 தடவை கழுவணும். இப்போ 3 தடவை கழுவியாச்சு. இதை நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த ஈரத்தெல்லாம் போக்கணும். கழுவி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு உலர்த்திட்டோம். இப்படி பிடிச்ச ஈரத்தன்மை தெரியும், ஆனால் நல்லா அப்படி உதிரியாக வருதாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை உடனே நம்ம சட்டியில் போட்டு ட்ரையாக நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கறணும். 3 நிமிஷமாக கிண்டியிருக்கேன். அதை அரிசி எடுத்து நீங்கள் பார்க்கும்போது இப்படி நொறுங்குவோம். அந்த அளவுக்கு நல்லா அந்த கலர் வந்துடும், வெள்ளையாக புரிஞ்ச மாதிரி வந்துடும், நல்ல மனம் வந்துடும். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பேப்பருக்கு மாற்றிக்குவோம். இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணணும். வறுத்த அரிசி ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போய் நல்லா பவுடராக புட்டு மாவுக்கு எப்படியோ அது மாதிரி நுணுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ நுணுக்கியாச்சு. இந்த மாதிரி திரியாக இருக்கணும். புட்டு மாவு நம்ம கடையில் வாங்குறோம்ல, இதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம். இதை இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். வெது வெதுப்பான தண்ணியில் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு புட்டு மாவு பிணைய வாங்கிப்பேன். தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கறணும். இந்த கண்டிஷனில் இருக்கணும். 3/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். கரெக்டாக இருக்குது. 1.5 கப்பு அரிசிக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பிணைஞ்சாச்சு. இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நிற்கும். இப்படி ஊற்றி விட்டால் நல்லா ஊற்றுரும். இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம ஜலிச்சுக்கணும். இப்போ இந்த இட்லி பானையை வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். புட்டு 10 நிமிஷம் வேகணும் மீடியம் ஃப்ளேமில் இருந்து. அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கிறோம். வெள்ளைப்பாகு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சணும். 1.5 கப்பு வெள்ளத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை கரைச்சிக்கிடுவோம். நல்லா கொதிக்குது. இது இப்போ தான் பிசு தன்மை வந்திருக்கு. அது கம்பி பதம், அரை கம்பி பதம் வர அளவுக்கு வத்த விடணும். கொஞ்சம் கம்பி பதம், அரை கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ அடுப்பை அமர்த்திக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த முந்திரியை நம்ம அதில் வறுத்து எடுத்துக்கிறோம். முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறோம். சார் 11 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை மாற்றிக்கிடுவோம். இப்போ இந்த வேக வச்ச புட்டு அதில் அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். முதல்ல அதை நல்லா கிளறிக்கிடுவோம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி கிளறணும். வெள்ளைப்பாகை பூரா ஊற்றியாச்சு. இது சூடு ஆறினவனே உதிரியாக வந்துடும். இப்போ லேசாக ஈரத்தன்மையாக தெரியும். இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கிடுவோம். அப்போ அந்த முந்திரி வறுத்த நெய் இருந்துச்சுல, அந்த நெய்யையும் இதிலேயே சேர்த்துக்கிறோம். நவராத்திரி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆற உங்களுக்கு உதிரியாக வந்துடும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா பிரசாதம் மாதிரியே இருக்கும். சுவையான இந்த நவராத்திரி புட்டு இந்த 9 நாளில் ஒரு நாள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டானது. இப்போ இந்த மிருதுவான பூ போல் இந்த நவராத்திரி புட்டு என் மருமை டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இப்போ கம்மன்னு இருக்குது. நவராத்திரி ஸ்பெஷலு நெய் ஸ்மெல் நல்லா கம்மன்னு இருக்குது. வேறு லெவல், அட்டகாசம், அற்புதமாக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இனிப்பாக சூப்பராக இருக்குது. நவராத்திரி ஸ்பெஷலு, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நவராத்திரி புட்டு இந்த 9 நாள் நடக்கிற நவராத்திரி என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாமியை வழிபடுங்க. இந்த மாதிரி நவராத்திரி புட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா எங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.